வாங்க 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 சூடா சமோசா. ஆஹா கூட்டம் அள்ளுதே. இந்த இடத்துல தான்ப்பா போடணும். 5000 பேர் தான் வரணும்னு வேற சொல்லிக்கிறாங்களா, அதான் கொஞ்சம் கம்மியாவே எடுத்துட்டு வந்து வச்சுப்போ அப்படி வியாபாரம் பண்றதுக்கு அப்படின்னு வேற சொல்லிக்கிறான். இதுல இன்னைக்கு ஒரு நடந்த மாநாடுக்குதே, மாநாடா பரப்புரையா தேர்தலுக்காக வந்துக்கிறாரு. ஏன்னா உள்ள அவர் 4 வார்த்தை சொன்னாரு, நான் ஓட்டுக்காகலாம் வரல அப்படி சொன்னாரா, அது கேட்டு கொஞ்சம் குழம்பம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம அடிக்கடி ரீல்ஸ் பாக்குற வேலை வேற வச்சுனுங்கிறாரு போல. அதான் என்ன மேட்டர்னு கேட்டீங்கன்னா, சேலத்துல எங்க அண்ணன் அப்படி விஜய் போய் பெரிய பரப்புரை நடத்திருக்காரு. மிகப்பெரிய புரட்சி. போய் சேலத்துடைய மக்கள் பிரச்சனை எல்லாத்தையும் பேசி தீர்த்து வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் அங்க இறங்கியாச்சு. எல்லாரோடைய கோரிக்கையும் கேட்டுக்கிறார். சேலத்துல என்ன பிரச்சனை, அங்க எந்த ரோடு சரியில்லை, எந்த ரோடுலாம் நல்லா இருக்கு, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, அரசு ஊழியர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை, தூய்மை பணியாளர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை, அங்க இருக்கிற ஒடுக்குமுறைகள், சாதி சார்ந்த பிரச்சனைகள் இருக்குதா இல்லையா, அங்க எந்த மாதிரியான உழைப்பு சுரண்டல்லாம் நடக்குது, அது மட்டும் இல்லாம எந்த மாதிரியான ஒரு பெரும் அடக்குமுறைக்கு ஆளாக்குறாங்க திமுகவினால, இந்த தீய சக்தி திமுகனால என்னெல்லாம் ஆடுறாங்க அப்படின்றத சேலத்துல இறங்கி எல்லாரும் மத்தியிலையும் எங்க அண்ணன் பேசிட்டு வந்தார் பாருங்க. பெரிய ஆச்சரியம். அப்படிலாம் பேசினாரா அப்படின்ட்டு இவனுக்குலாம் ஆச்சரியமா, பக்கத்துல 4 பேர் இருந்தானுங்க, அவெல்லாம் அப்படியே ஆச்சரியமா பார்த்தானுங்க. நான் சொல்றேன் அவரு பயங்கரமா பேசினாரு. அவருலாம் என்ன மாதிரி பேசியிருந்தாரு. எத்த உடனே சொன்னாரு பாருங்க, ஓ கரேஜ் கரேஜ் காட்சி. அது ஏதோ தைரியமா, அது நான் பையன் ஒருத்த பச்சுக்கிறேன். அவன் சொன்னான் கரேஜ்னா தைரியமா, தைரியத்தோட இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா, நம்மள யாருன்னா கிண்டல் பண்ணாங்கோ இல்ல கேளனமா பாக்குறாங்கோ அப்படின்னு வச்சுக்கீங்களேன், அவங்க கிட்ட இருந்து சும்மா 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 அவங்களுக்கு அந்த என்னெல்லாம் கிண்டல் பண்ண செஞ்சு காட்டுறது இருக்குல்ல. நிறைய கோபிநாத் வீடியோ, ஈரோடு மகேஷ் இவங்க வீடியோ எல்லாம் பாப்பாரு போல. மோட்டிவேஷனாவே பேசுறாரு எங்க அண்ணன். விழுறது முக்கியம் கிடையாது, விழும் போது யாருக்கும் தெரியாம விழணும், எழும்போது எல்லாருக்கும் பாக்குற மாதிரி ஏன் நிக்கணும். மோட்டிவேஷன் வீடியோலாம் நான் எவ்வளவு பார்த்துருக்கிறேன். அடுத்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் எங்க அண்ணன் வேற மாதிரி பேசுகிறாருங்க இந்த இடத்துல. இது மட்டும் இல்ல, அடுத்து அடுத்து பாயிண்ட் நான் ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்கிறேன். எவ்வளவு பேர் என்னெல்லாம் சொல்லிக்கிறாரு அப்படின்றதெல்லாம். அது என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் ஆளாளுக்கு அவர் கலாய்கிறாங்களே, அப்ப அடுத்த மேட்ரு வந்துட்டாரு, நம்மளை கலாய்கிறதுலாம் வச்சு மோட்டிவேட் ஆகிக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி மோட்டிவேட் ஆயிட்டு, விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, பனை ஊர் விட்டு வெளியே வா அப்படின்னு 4 பேர் சொல்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சும்மா நறுக்குன்னு குடுக்குற மாதிரி ஒண்ணு சொன்னார். வீட்டை விட்டு வெளியே வான்னு சொல்றீங்களே, என் வீடு எங்க இருக்குதுமா, வெளியே வரமாட்டாரு. அப்படின்னா வெளியே வராமலே இருக்கிறாரு. இப்ப கூட எங்க வந்தாரு, சேலத்துக்கு வந்தாருல்ல, அவரு வெளியே வராமலே இருக்காரு. நீங்க கேக்குறீங்க அவர் பாருங்க, நீ என்ன ஓடியா ஒழிஞ்சுக்கினாரு. கரூர் அப்ப வேணா சொன்னார்ல, அந்த வீடியோ போட்டார்ல, சிஎம் சார் நீங்க என் மேல கை வைக்கணும்னா டைரக்டா என் மேல கை வைங்க, ஒண்ணு நான் வீட்டுல இருப்பேன் இல்ல பனையூர்ல இருப்பேன் சொன்னாரா இல்லையா? அப்புறம் எப்படி அவர்கிட்ட கேக்குறீங்க? அவர் வீட்டுலதான் இருக்கிறாரு. வெளியே வேணா, அவர் உள்ள இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன குறைச்சலா? உங்களுக்கு எல்லாம் வீடு இல்லைன்னா அவர் வீட்டுல இருப்பாரா? அப்ப அத்தியன் தலைவனுக்கு கேட்டா பாருங்க, வீட்டு விட்டு வெளியே என் வீடு எங்க இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. பாவம் போதையில வந்திருப்பாரு போல, மறந்துட்டாரு அப்படின்னு. அந்த ஒரு புறம்போக்கு பின்னாடி இந்த கவுண்டர் கொடுக்குறான். டென்ஷன் ஆச்சு, நான் அச்சு தொத்தி விட்டுனேன். என்ன சொல்றது, விஜய்க்கு வீடு எங்க இருக்கு தெரியல. அவர் சொன்னாரு 8 கோடி மக்கள் வாழக்கூடிய வீடு என் வீடு அப்படின்னாரு. செம்ம ஆச்சரியம். அவ்வளவு பெரிய மண்டபம் கிண்டபம் கட்டி வச்சுக்கிறாரா அப்படின்ட்டு. அதுவும் அவ்வளவு பேர்லாம் தாங்காதே. ஏன்னா ஒரு 25,000 பேர் வந்ததுக்கே பெரிய சம்பவம் ஆகி போச்சு. இப்போ இது இப்படி ஒரு சம்பவம் நடக்கூடாதுன்னு அவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டாரா, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு. அப்புறம் தான் சொல்றேன், தமிழ்நாடே வீடு அப்படின்னு பக்கத்துல ஒரு பையன் புரிய வச்சான். நமக்கு அந்த அளவுக்கு மூளை இல்லையா, அதனால பையன் புரிய வச்சா தெரிஞ்சுக்கிச்சு. 8 கோடி பேர் வாழ்ற அளவுக்கு வீடா, அதுல எல்லாரும் தான் 8 கோடி பேர் உறவினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாரு. எத்தனை வீடு இருக்குது, என் வீடு எங்க இருக்குதுன்னு கேக்குறாரு. இத்தனை உறவினர்கள் இருக்கான்றாங்க. எங்க சின்ன வீடு பெரிய வீடு இதெல்லாம் வச்சுக்கிறாரு தெரியல அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஒரு பையன் பேசியிருந்தாங்க. அவனை அப்படியே அச்சு தொத்தி விட்டேன். அவனெல்லாம் சேர்க்கவே மாட்டேன். சின்ன வீடு பெரிய வீடு பேசினுங்கிறான். என்னதான் அவர் கோவாவுக்கு தனியா போனாலும் பாருங்க, தமிழ்நாட்டுல இல்ல அதெல்லாம். கோவா வேற தானே. சின்ன வீடு பெரிய பிச்சு விடுவோம். அப்படிலாம் எவனா பேசணும் அச்சு தொத்தி விட்டுருங்க. அவனெல்லாம் பக்கத்துலேயே சேர்க்க கூடாது. அவன்லாம் தீய சக்தியின் தூண்டுதல்ல பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறானுங்க. அத்த மேட்ரு ஒண்ணு சொன்னாருங்க, என்ன நடந்தாலும் நான் உங்க கூட நிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. கரூர்ல போனாரு, பாத்தீங்களா நீங்க? கூட நிப்பன்னு சொல்லிக்கிறாரு. அந்த அளவுக்கு எல்லார் காலையும் இந்த மன்னிப்பு கேட்டார். எந்த அளவுக்கு ஒரு சாந்தமான ஒரு மனிதர், எந்த அளவுக்கு அரவணைப்போடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர்.
இடையில ஒருத்தர் கூட ஒரு பேட்டி குத்துந்தாரு, விஜய் என்ன மார்லயே எட்டி வச்சாரு, நான் ஒரு கூட 10 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர்லாம் வந்து சதி 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 பண்ணி இவங்க எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறாங்க. ம். அப்படி இவருக்கு யாருதான் சதி பண்றா, யாருதான் நெருக்கடி குடுக்குறா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அடிக்கிறது பூரா ஒரு பக்கம் பிஜேபியா இருக்குது. இந்த பக்கம் இந்த பக்கம் பிஜேபி டமால்னு அடிக்குது. பார் சும்மா இரு, நான் பாட்டுன்னு செவனேன்னு இருக்கிறேன், நீ என்னை அடிக்க கூடாது. இந்த பக்கம் திமுக, இந்த பக்கம் பிஜேபி அடிக்குது. அப்புறம் நான் அவள் தான் உனக்கு, இந்த பக்கத்தை அடிக்கிறேன் அவள் தான் அப்படின்னு இவர் மேட்டுனுக்கிறாருன்னு அந்த பையன் சொன்னாங்க. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படிலாம் கிடையாது, என் தலைவருக்கு தைரியம் இருக்குது. முதல்ல சொன்னார்ல, இவ்வளவு கிண்டல் இவ்வளவு கேலி பண்ணாலும் அவங்களை எதிர்த்து நின்று பேசிடணும் அப்படின்ட்டு, அவங்க எதிராக வேலை செஞ்சு காட்டிடணும் சொன்னார்ல. என்ன பண்ணாலும் தைரியமா கேட்டுருவாரு. அதான் கொள்கை எதிரி முன்னாடியே முடிவு பண்ணிட்டு வந்துக்கிறாங்கல்ல. கொள்கை எதிரி யாரு? பிஜேபி. கொள்கை எதிரி யாரு? பிஜேபி. இதுவே அரசியல் எதிரி யாரு? திமுக. அரசியல் யாரு? தீயசக்தி திமுக. சத்தம் அப்படிதான் வரும். அந்த மாதிரி தான் ஒரு வேலையை பார்த்துருக்கிறாரு. ஒரு ஒரு கம்பீரமான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து புரட்சிகரமா இறங்கிட்டாரு. இந்த காசு கொடுத்து வேலைக்கு ஆகாது, காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதெல்லாம் காலையில எல்லாருக்கும் 5000 வந்துருக்கிறோம். அதெல்லாம் அவருக்கு தெரியும். காசு கொடுப்பாங்க, 2000 கொடுப்பாங்க, 5000 கொடுப்பாங்க, 10,000 கொடுப்பாங்க. எல்லாம் கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கின்னு அவங்க காதுலயே விசில் ஊதி அனுப்பணும். ஓச்சிலே உடம்பு வளர்க்கணும். என்னது, அவங்க காதுல விசில் ஊதி அனுப்புனேன்னு வச்சுக்கோ, பொழிச்சுட்டு செங்கோட்டையை வந்து காதுலயே வைப்பாரு. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே சதி இறக்கிட்டு இருக்காங்க. இந்த டப்பா இன்ஜின்ல இருந்து ஒரு சில சதி இறங்கி இருக்குது செங்கோட்டையங்கிட்ட. அவர் என்ன சொல்றாருங்க, போன மேடையில ஆண்டுல சொல்றாரு, விசிலாம் எல்லார்கிட்டயும் போய் ஊதாதீங்கோ, அப்படி ஊதுனீங்கன்னா ஆண்டுல விசில் சின்னது அறிவிப்பது ஏதோ செயல் வீரர்கள் கூட்டமா, அதுல சொல்றாரு விசில் ஊதுனீங்கன்னா அதெல்லாம் மாரடிப்புலாம் வரும், பெரியவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. சதி சதி உள்ளே இறக்கி வச்சுக்கிறாங்க. அதனாலதான் அவருக்கு இன்னும் எதுவும் பெருசா பண்ணாம அவர் வெளியே பேச விடாம வச்சுக்கிறது. எங்க தலைவருக்கு எல்லாம் தெரியும். உறுதிமொழி சொன்னாருங்க, எல்லாரும் ஏஞ்சி உறுதிமொழி, எல்லாம் உறுதிமொழி இப்படி எடுப்போம், இல்ல அப்படி நேரா கை நீட்டுவோம்ல. தலைவர் வச்சாரு, இப்படி வச்சாரு. யார் அந்த மாதிரி வைப்பா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி வச்சு உறுதிமொழி வைக்கிறதுலாம் யாரு? முடிஞ்சா நீங்க கண்டுபிடிங்க, நான் படம் வேணா போட சொல்றேன். இப்படி வச்சு உறுதிமொழி போடுறது யாரு அப்படின்னா, அப்படிலாம் அப்பேற்பட்ட ஆளு உறுதிமொழி எடுக்கிறதுலாம். நான் உறுதிமொழி எடுத்தேங்க, விசிலுக்கு தான் ஓட்டு போடுவேன், பணம் கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் இவங்ககிட்டலாம் ஏமாற மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்திருக்கோம். யாருக்கிட்டையும் நாங்க இதுக்கு மேல ஏமாறுறதா ஐடியாவே இல்லை. அதனாலதான் நாங்க விசிலுக்கு ஓட்டு போட மாட்டோம். போடுவோம், விசிலுக்கு ஓட்டு போடுவோம். நோட் பண்ணிக்கணும். ஆனா இது மட்டும் இல்லப்பா, இவங்க கொள்ள அடிச்ச பணம் எல்லாம் குப்பை தொட்டில் தான் போடணும். ஏன்னா அடுத்த ஆட்சி வரும்போது இவங்கெல்லாம் வந்து ரைடு பண்ணி வாங்கிடுவாங்க இல்ல. அதனால பணம் வாங்குறத பத்தி விஜய் யோசிக்கவே மாட்டாரு, ஊழலே பண்ண மாட்டார். ஒரு பக்கம் இந்த கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் என்ன பண்ணும், குப்பை தொட்டில் தான் போடணும். இப்ப இந்த 15 கோடி மறைச்சாருல, அதெல்லாம் குப்பை தொட்டில போட்டாரு. இவங்க தோண்டி எடுத்தாங்க. அதுலதான் விஜய் மாட்டிக்கினார். இவங்க ஏன் தோண்டி எடுக்கணும், குப்பையில அவரு தான் வேணான்னு குப்பை தொட்டில போட்டாருல்ல. அவங்கள மாதிரி, ஏன்னா இவங்க ஆட்சி கலைஞ்சதுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ஆண்டுட்டு வராங்க, சொத்துல சேர்க்காம தான் இருந்தாங்க. அதே மாதிரிதான் இவரும் ஆட்சியில இப்ப அவருக்கு 15 கோடி வருமான வரி கணக்கு வராம தப்பிச்சிட்டாரு. அதை குப்பை தொட்டில போட்டு இருந்தாரு. அந்த குப்பை தொட்டில போட்டதை இவங்க எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டு உள்ள வச்சுட்டு, பாத்தியா மறைச்சிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு சதி பண்ற வேலை இங்க நடந்துருக்குது. நீங்க தெளிவா அதை புரிஞ்சுக்கணும். இதுக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறை இதெல்லாம் இருக்குது. பாவம் கஷ்டம் புலம்புறாரு. அது மட்டும் கிடையாதுங்க என் தலைவன், சும்மா கிடையாது, சும்மாலாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாரோட ஃபியூச்சரையும் மைண்ட்ல வச்சுன்னு தான் வந்துக்கிறாரு. தெரியும் எல்லாருக்கும் ஒரு டிராபேக் வரா மாதிரி எல்லாம் ஊருக்கும் வரும். இப்போ ரோல்ஸ் ராயல்ஸ் காருக்குலாம் வந்து வரி கட்ட முடியாது இப்படிலாம் சொல்லியிருந்தார் இல்லையா, அதுக்கெல்லாம் ஸ்டே வாங்கினார் இல்லையா. அந்த மாதிரி ஃபியூச்சர்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாருக்கும் காரு பைக்கு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் வந்துக்கிறாரு. நம்மளே வாங்குவோம், இப்போ கல்வி முக்கியம் அப்படி இல்லையா. தலைவர் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னாருங்க, நான் ரசிச்சு பார்த்துருந்தேன், அப்படி சும்மா ரசிச்சு பார்த்துருந்தேன். நான் எல்லாருக்கும் நீங்க பதிலடி ஆல்ரெடி குத்துந்தாங்கிறீங்க, நான் பண்றதோட நீங்க நல்லா பண்ணுகிறீங்க அப்படின்னும் போது என் தலைவர் சும்மா வீட்டுல உட்காந்து கக்கூஸ்ல உட்காந்து ரீல்ஸ் பார்த்துன்னு இருப்பாரு போல, பாத்துக்கிறாரு. அப்பன்னா அது இந்த ஒரு குழந்தை ஒரு அம்மா கிட்ட போய் பேட்டி எடுத்துக்கிறாங்க, பா யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த குழந்தை பின்னாடி உட்காந்து விஜய்க்கு போடு விஜய்க்கு போடு இப்படி விஜய்க்கு போடு விஜய்க்கு போடு சொல்லுது அந்த குழந்தை. எனக்கு வருத்தமா போச்சுங்க. அழகா சொன்னாரு, எனக்கு மனசே கஷ்டமாச்சு. பக்கத்துல ஒரு நாய் பக்கத்துல வந்து உட்காந்துன்னு, ஏன்பா அப்போ உங்க யாருமே வந்து விஜய்க்கு ஓட்டு போடுற வயசுல கிடையாதா, அந்த குழந்தைங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போடு சொல்லுங்கிறாங்களா
அப்படின்னு கேக்குறாருங்க. எனக்கு அந்த ஆளுக்கு என்ன பதில் சொல்றது தெரியல. ஏன் தலைவரே நீங்க இப்படி பேசிட்டீங்களே தளபதியே, நான் இப்ப என்ன சொல்றதுன்னா நான் அவனுக்கு என்ன பதில் சொல்றது? நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? காலேஜ் பையன் ஒருத்தன் சொன்னான். அது கூட இப்போ 18 வயசு கம்ப்ளீட் ஆகல. ஒரு பெரிய பையன் சொன்னாரே, கல்யாணமான ஒரு பையன் சொன்னான், "பா குழந்தை கையில வச்சுன்னு, பா விஜய்க்கு போடு சொல்லுப்பா, தைரியமா சொல்லு." அப்படி சொன்னாருன்னா அவனுக்கு ஓட்டு இருக்குது. நீங்க சொல்றது நியாயம். ஒரு சின்ன குழந்தை சொல்லிச்சு அப்படின்னா, குழந்தையில வச்சு அந்த குழந்தை பாவம் ஒண்ணும் புரியாது. அப்புறம் தற்கூரின்னு சொல்லாம என்ன சொல்ல போறாங்க? அந்த அப்பா என்ன சொல்லியிருப்பாரு? "டேய் தற்கூரி கம்முனு கடை. நீ டிவி பார்த்துட்டு வர, ரீல்ஸ் பார்க்குற." நீ அந்த பையன் அங்க உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறான். தலைவரே உட்காந்து பாத்ரூம்ல உட்காந்து ரீல்ஸ் பார்த்துக்கிறாரு. 2 பேரும் இப்படி ரீல்ஸ் பார்த்து விஜய் தான் ஆகணும்னு சொல்லிக்கிறாங்கன்னு அந்த பையன் கிண்டல் பண்றான் என்னைய. எனக்கு என்ன பதில் சொல்றது? ஆனா நான் மோட்டிவேஷன் எடுத்துன்னு யார் கிண்டல் பண்ணாலும் தைரியமா இருக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டேன் நானு. அடுத்து ஒரு சொன்னாருங்க, நாங்கலாம் வந்து யாரையும் வெறுப்பு அரசியல்லாம் பண்றதுக்கு நாங்க வரல. தீய சக்தி திமுக அப்படின்னு நாங்க யாருக்கிட்டையும் வெறுப்பு அரசியல்லாம் பண்ண மாட்டோம்னு தெளிவா சொல்லிட்டேன். இந்த ஈ முக்கியது ஒரே அப்படி ஒரு இதுதான் வந்து தலைவர் தெளிவா சொல்லிட்டாரு. நீ வெறுப்பு அரசியல்லாம் பண்றதே இந்த ஈ தொல்லை தாங்க முடியலப்பா. வெறுப்பு அரசியல்லாம் பண்றதே கிடையாது என் தலைவன். அது மட்டும் இல்ல, என் தலைவன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்றீங்க. தலைவன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, கொள்ளை அடிக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஒழிச்சு வைக்கிறதுல என் தலைவன் எக்ஸ்பீரியன்ஸ். கொள்ளை அடிக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்றீங்க, என் தலைவன் டென்ஷன் ஆயிடுவான். ஆமா பாத்துங்க, நான் கொள்ளை அடிக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம கட்சி வரைக்கும் சொல்றீங்கல்ல, ஆமாங்க அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, கொள்ளை அடிக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. வெறும் கணக்கு காட்டாம இருக்கிறதுக்கும் வரி கட்டாம இருக்கிறதுக்கும் தான் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை வச்சுதான் இந்த அரசியலுக்கு வராரு. எப்படி மத்திய அரசுக்கு வரி கட்டாம தமிழ்நாட்டை மட்டும் பாதுகாக்கிறாரு நீங்க பாக்குறீங்களா? அப்படிதான் என் தலைவர் வருவோம். அப்படி அந்த அளவுக்கு ஒரு ஒரு வலிமை வாய்ந்தவர் என் தலைவர். இப்போ இதுக்கு கூட கூப்பிட்டாங்க, இது சென்சார் போர்டு தரல, அதுக்கெல்லாம் என்ன மாதிரி பேசியிருந்தார் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, தனியா பாத்ரூம் உட்காந்து பேசியிருந்தாரு. நான் கேட்டேன், இப்படி காது வச்சு கேட்டேன். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்டாலின் பண்ண ஒரு விஷயத்த போட்டு டமால்னு வச்சாரு. 4.25 வருஷம் முடிஞ்சு, இன்னும் 2 மாசத்துல ஆட்சியா மாற போகுது. இப்போ வந்து இந்த தலைவன் என்ன பண்றா, அப்படியே உங்க கனவை சொல்லுங்கன்னு ஒருத்தர் கதவு தொட்டி கேட்டுக்கிறாரு. உங்க கனவு சொல்லுங்க, நாங்க அதை நிறைவேற்றணும். இப்ப 4 வருஷம் என்ன பண்ணீங்க சரியா கேட்டுக்கிறாரு. இது மட்டும் இல்ல, மக்களுக்கான பிரச்சனையை என் தலைவன் பேசல நீங்களடா இப்ப பாடுறா பேசிக்கிறாரு. தூய்மை பணியாளருக்கான போராட்டம், செவிலியருக்கான போராட்டம், இடைநிலை பணி ஆசிரியர் போராட்டம், அப்புறம் அரசு பணியாளருடைய போராட்டம். ஏன் நடந்துச்சு இதெல்லாம் என் தலைவனுக்கே தெரியாது. ஏன் நடந்துச்சு? அந்த இடத்துல என்ன பேசியிருக்கணும் என் தலைவன்? என்ன தெரியுமா பேசியிருக்கணும்? ஒரு மனப்பாடம் பண்ணி வச்சாரு, ஸ்கிரிப்ட் எழுதுனவன் அந்த பேஜ் காத்து அடிச்சுல, அதுல பறந்துச்சு. இல்லைன்னா என் தலைவன் என்னெல்லாம் பேசியிருப்பாரு தெரியுமா? தூய்மை பணியாளர் போராட்டம் நடந்துச்சா, அவங்களுக்கான பணி நிரந்தரம் கொடுத்தீங்களா? ஏன் இவங்க இத்தனை நாள் போராடினாதான் நீங்க அவங்களுக்கான பணி நிரந்தரம் கொடுப்பீங்களா? அப்புறம் எப்படி நீங்க மக்களுக்கான ஆட்சின்னு சொல்றீங்க அப்படின்னு அவர் பேசி இருந்தா, அப்படி பேச வேண்டிய ஸ்கிரிப்ட் அதை என்ன பண்ணியாச்சு, காத்துல பறக்க விட்டானுங்க. கூட உட்காந்து கண்ணாடி புச்சிருந்தாங்க பாருங்க, இதே மாதிரி கண்ணாடி போட்டு புச்சிருந்தாங்க, காத்துல பறக்க விட்டான். அதுதான் மிஸ் ஆயிடுச்சு. அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்தா நான் உட்காந்துக்கிறேன். தலைவன் என்னன்னாலும் பேசணுமோ அதெல்லாம் விட்டதுல நான் இங்க பேசினுக்கிறேன். அடுத்து செவிலியர் பணிக்கான போராட்டம், பணி நிரந்தரம் எங்க? கொரோனா காலத்துல எவ்வளவு வேலை பார்த்தோம்? இடைநிலை ஆசிரியர்கள் எங்களுக்கான ஊதியம் எங்க? எக்ஸ்ட்ரா ஊதியம் கொடுக்கணும்ல, எங்களை எத்தனை நாளைக்கு இப்படியே கான்ட்ராக்ட்ல வச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். அது மட்டும் இல்ல, அங்கன்வாடி போராட்டம், அதுக்கு என்ன பண்ணிருக்கணும்? அதுக்கு பேசணும்ல. என்ன பேசினாரு? எத்தனை நாளைக்கு தான் இப்படி கம்மியான சம்பளத்திலே வச்சிருப்பீங்க, 3000 ரூபாய் அதிகபட்ச கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும்ல. இதெல்லாம் கேட்டிருக்கணும். அவர் ஸ்கிரிப்ட் பறந்து வந்துருச்சு. இல்லைன்னா அவர் கேட்டிருப்பாரு. இதை பாருங்க, நான் அந்த பேப்பர் வச்சுக்கிறேன். ஆமா, அந்த பேப்பர் நான் வச்சுக்கிறேன். சத்தம் கேக்குதா? பேப்பரு அப்ப சதி பண்ணி அங்க கூட இருக்கிறவனே கூட சதி பண்றான்னு நினைக்கிறேன். அதனாலதான் காத்துல பறந்துச்சு. இல்லன்னு வச்சுங்களேன், அதை கெட்டியமா புச்சிருந்திருப்பாரு. என் தலைவர் எல்லாத்தையும் பேசியிருப்பாரு. நீங்க அப்புறம் டென்ஷன் ஆயிடுவேன் நானு. தலைவெல்லாம் அடுத்து கேட்டாருங்க, சரியான கேள்வி. சார், மக்களுக்கான ஆட்சி சொல்றீங்கல்ல, சட்ட ஒழுங்கு இருக்குதா, டெல்லியில இருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கீங்கல்ல, உங்களுக்கோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன நான் சொல்றேன். பெண்களுக்கான பாதுகாப்பு இல்ல. தூத்துக்குடியில ஒரு பொண்ணு வீட்டுல நடு வீட்டுல போனாங்களா, பெண்களுக்கான பாதுகாப்பு இல்ல. அப்புறம் திருவண்ணாமலையில ஒரு புள்ள சாதி பார்த்து ஒடுக்குமுறை பண்றீங்களா? சாதி ரீதியான ஒடுக்குமுறைகள் இங்க உங்க ஆட்சியில் இருக்குது. அதுக்கான தனி சட்டம் இயற்றல. அப்ப அதுக்கு காரணம் என்ன? திருவண்ணாமலையில இப்போ ஒரு பெண் பேசிச்சா, மேடையில் ஏறி பேசிச்சுல்ல, என்ன இந்த சாதின்றதுனால நீங்க இது பண்றீங்க, தூத்துக்குடியில மீனவ பெண்ணுன்றதுனால என்ன ஒதுக்குறீங்க அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா? இதெல்லாம் அதுல வருது.
அதுக்குள்ள வருது. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு வச்சுக்கிறேன். இந்த சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொன்னார்ல, திருவண்ணாமலையில பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு இவனுங்க என்ன பண்ணானுங்க அப்படின்னா, ரோட்ல ஏகப்பட்ட பிறந்த நாள் கொண்டாடுற ரோட்லயே திரிஞ்சுக்கிறானுங்க, பொதுமக்களுக்கு இடையூறா இருந்துக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான செயல். அது மட்டும் கிடையாது, பனையூர் அலுவலகத்துக்கு முன்னாடி மக்கள்லாம் வாழ்றதுக்கு இடமே இல்லாம இருக்குது. அவங்க வந்து போக முடியல, அவங்க வேலைக்கு வரவங்க வர முடியல, சும்மா நிறுத்தி கேட்கறாங்க, சாப்பிட்டு அந்த இடத்துல தட்டுவெல்லாம் போட்டு போயிடுறாங்க. இப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் யார் வாருவா? அதுக்கான இதெல்லாம் யார் இருக்கா? நான் தான் சொல்றேன், என் தலைவன் கையில மட்டும் ஆட்சி குத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா பிரிச்சு 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 வேலையை பார்த்துருவாரு. அந்த மாதிரிதான் என் தலைவன் வேற லெவல்ல ரெடியாகி வந்து நிற்கிறாரு. அதே மாதிரி சும்மா ரெடியாகி இந்த எலெக்ஷன்ல நாங்க ஜெயிச்சு காட்டுறோம் பாருங்க, இந்த 2026 யாரோட ஆட்சி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வியாபாரத்துக்கு எடுக்காதுப்பா. வா வா வா, சமோசா 2 10 4 10 5 10 எப்படி வேணாலும் வித்துன்னு இருப்போம். ஆனா விசில் ஊதுவான்.